த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 4, 5 மற்றும் 6 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே மோசேக்கு ஆண்டவர் அடையாளங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். மோசே, இதோ இஸ்ரவேலர் என்னை நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரு அடையாளம் கொடுக்கிறோம். கையில் இருக்கிறது என்ன என்று சொல்லி அதை கீழே போடு என்று சொல்லும்போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த பொழுது அது கோலாயிற்று. இப்படி பல அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு சில அடையாளங்களை கொடுத்து அனுப்புகிறதை குறித்து பார்க்கிறோம். விசுவாசிப்பவர்களுக்கு ஆன அடையாளங்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷ ஊழியத்திற்கு போகும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சில அடையாளங்களை தருகிறார். இதோ வியாதியஸ்தர்களை குணமாக்கும்படி, சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கும்படி, இதோ ஆண்டவராகிய தேவன் அற்புதங்களை செய்யும்படியாய் அவர் அடையாளங்களை தருகிறார். மோசேயின் செய்தியையும் ஊழியத்தையும் உறுதிப்படுத்தும்படியாக அவன் செய்து காட்டிய அற்புதங்கள் உதவி செய்தன. புது உடன்படிக்கையான தம் மக்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் இந்த அடையாளங்களை தருகிறார். மோசே கர்த்தருடைய ஊழியத்திற்கு செல்வதற்கு தயக்கத்தை தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். உமக்கு சித்தமான யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்லும் பொழுது இதோ தனது வாய் திக்குவாயும் மந்தனாவும் உள்ள இந்த வார்த்தைகள் சரியாக தெரிவிக்க முடியாது என்று சொல்லி தயங்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உதவி செய்வதாக, வல்லமை தருவதாக வாக்களிக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் தயங்கின பொழுது இந்த மோசேக்கு உதவியாக ஆரோனை அனுப்புகிறதையும் நாம் பார்க்க முடியும். மோசே திரும்பி எகிப்துக்கு வருகிறார். தன் மாமனாகிய எத்திரோடமிருந்து விடைபெற்று கொண்டு மீண்டுமாய் எகிப்து தேசத்திற்கு வருகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது அதிகாரத்திலே பார்வோனிடத்திலே போய், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. இன்னும் கொடுமையாய் இஸ்ரவேலரை வேலை வாங்கினார். அவர்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படவில்லை சுமப்பதற்கு. வைக்கோல் அவர்களே போய் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் இன்னும் கொடுமைப்படுத்தின காரியத்தை குறித்து ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு அவர் மீண்டுமாய் அவர் வாக்களிக்கிறதை குறித்து பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அதிகமான சில கடினமான சூழ்நிலைகள் நமக்கு மேன்மேலும் அதிகமாகும் பொழுது கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய விசேஷத்த மகிமை அவர் மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பும்போது சத்துருவானவன் இன்னும் பல நெருக்கங்களை நம்மிடையே கொண்டு வருவான். நமக்கு எதிரான பல சூழ்நிலைகளை உருவாக்குவான். ஆனாலும் நம் மனம் தளர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இது 6வது அதிகாரத்திலும் தேவனாய் கர்த்தர் மோசேயோடு இருந்து செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தமது நாமத்தை இங்கே வெளிப்படுத்தியதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே விடுதலையாக்குகிற கர்த்தர் யெகோவா என்னும் நாமம் மீட்பை மையப்பொருளாக கொண்டது. அது உடன்படிக்கையை காப்பாற்றி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் நாமம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யெகோவா தேவன் கூட இருப்பார், வழி நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராய் தேவன் சொல்லியதான இன்னொரு காரியம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். உங்களை எனக்கு ஜனங்களாக தெரிந்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி
உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மீண்டுமாய் அவர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து மோசே ஆரோன் என்பவருடைய குடும்ப வரலாறு அங்கே கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து மோசேக்கு பதிலாக ஆரோன் கூட இருந்து பேசும்படியான காரியத்தையும் ஆண்டவராகிய தேவன் அருளுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்துகிறவர். உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு உண்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நேசிக்கிற நேசர் நம்மோடு உண்டு. அந்த உன்ன தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. இந்த அருமையான தியானத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் சர்வபலமுள்ள தேவன் ஆசீர்வதிப்பாராக. மகிமையின் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன்.